கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த ஆன்லைன் ஆராதனைக்கு உங்களை அன்பாக வரவேற்கின்றோம். நாம் இருக்கின்ற இடங்களிலேயே இருந்து இந்த ஆராதனையை பங்கெடுத்து இறை ஆசியை பெற உங்களை அன்பாக அழைக்கின்றோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கின்றோம். உம்மை ஆராதிக்க தொழுது கொள்கின்ற வாக்கியத்தை நீர் எங்களுக்கு தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் இருக்கத்தக்கதாக ஜெபிக்கின்றோம். நாங்கள் இருக்கின்ற இடங்களிலே இருந்து உம்மை ஆராதிக்கின்றது கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த கிருபை. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் ஒரு பெரிதான கிருபை. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிரசன்னத்தால் எங்களை காத்து வழி நடத்தி ஆசீர்வாதத்தோடு நாங்கள் இந்த வழிபாட்டிலே பங்கெடுக்க கிருபை தாரும். இயேசு ரட்சகர் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கடவுளின் நாம மகிமைக்காக நமது ஆராதனைக்கு ஆரம்பமாக பாமாலையிலே 19வது பாடலை பாடுவோம். எவ்வண்ணமாக கர்த்தரே உம்மை வணங்குவேன். பாமாலை எண் 19. எவ்வண்ணமாக கர்த்தரே உம்மை வணங்குவேன். Amen.
கர்த்தர் தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். பூமியெல்லாம் அவருக்கு முன்பாக மௌனமாய் இருக்க கடவது. மகிமையும் மகத்துவமும் அவருடைய சமூகத்தில் உண்டு. வல்லமையும் தேசமும் அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் உண்டு. நான் உமது மிகுந்த கிருபையினால் உமது ஆலயம் சென்று உமது சன்னதிக்கு நேராய் பயபக்தியோடு பணிவேன். கர்த்தர் என் வெளிச்சம், என் ரட்சிப்பு, யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனான் கருணானவர், யாருக்கு அஞ்சுவேன்? நமது பாவங்களுக்கு தக்கபடி அவர் நமக்கு செய்யவில்லை, நமது அக்கிரமங்களுக்கு தக்கபடி அவர் நமக்கு சரி கட்டவும் இல்லை. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரியது. கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தரின் நாமத்தை தொழுது கொள்வேன். என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் உறுதியாயிருப்பதாக. ஜெபம் செய்வோம். எங்கள் பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள கடவுளே, உம்மில்தான் எங்கள் நெஞ்சம் இளைப்பாறுதலும் சமாதானமும் பெறும். உம்மை தொழுது கொள்ளுகின்ற இந்த நேரத்திலே உம்மை நீர் வெளிப்படுத்த உம்மை கெஞ்சுகின்றோம். உமது ஆவிக்குரிய வரங்களை எங்களுக்கு தாரும். அமைதியான இந்த தூய நேரம் எங்களுக்கு பரலோக காரியங்களில் பலனுண்டாக செய்யும். நீர் செய்ய தந்துள்ள வேலையை நாங்கள் செய்து முடிக்க எங்களை குறிப்பிட்டு பலப்படுத்தும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கின்றோம். ஆமென். நாம் அமைதியாக இருந்து நமது பாவங்களை அறிக்கை செய்வோம். இரண்டாவது பாவறிக்கை யாரும் சேர்ந்து ஏறெடுப்போம். நாங்கள் நினைவிலும் சொல்லிலும் செயலிலும் பெரும் குற்றமாக பாவம் செய்திருக்கிறோம் என்று பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய சர்வ வல்லமையுள்ள கடவுளிடம் அறிக்கையிடுகிறோம். ஆதலால் எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று கடவுளை மன்றாடுகின்றோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, எங்களுக்கு இறங்கி எல்லா பாவங்களையும் எங்களுக்கு மன்னியும். நன்மையானவற்றில் எங்களை உறுதிப்படுத்தி நிலைப்படுத்தி நித்திய ஜீவனை அடைய செய்யும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கின்றோம். ஆமென். தேவனே, எப்பொழுதும் இரக்கம் செய்கிறதும் மன்னிக்கிறதும் உமக்கு சுபாவமும் லட்சணமுமாய் இருக்கிறதினால் எங்கள் தாழ்மையான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொண்டு எங்கள் பாவங்களாகிய சங்கிலியினாலே நாங்கள் கட்டுண்டவர்களாயினும் உருக்கமான உமது மிகுந்த இரக்கத்தினாலே எங்களை கட்டவிழ்த்து விடுதலையாக்க வேண்டும் என்று எங்கள் மத்தியஸ்தரும் எங்களுக்காக பரிந்து பேசுகிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாக வேண்டிக் கொள்கின்றோம். ஆமென். வேத பாடங்கள் வாசிக்க கேட்போம். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல் 31ஆம் வசனம் வரை. யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல் 31ஆம் வசனம் வரை. Exodus chapter 14 verses beginning from 15 to 31. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். எகிப்தியர் உங்கள் பின் தொடர்ந்து வரும்படி நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி பார்வோனாலும் அவன் ரதங்கள் குதிரை வீரர் முதலாகிய அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன். இப்படி நான் பார்வோனாலும் அவன் ரதங்களாலும் அவன் குதிரை வீரராலும் மகிமைப்படும் போது நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறிவார்கள் என்றார். அப்பொழுது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன் இருந்த மேக ஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே நின்றது.
அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலரின் சேனையும் முழுவதும் ஒன்றோடொன்று சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமாயிருந்தது, இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிற்று. மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். அவர்கள் வலது புறத்திலும் அவர்கள் இடது புறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. அப்பொழுது எகிப்தியர் அவர்களை தொடர்ந்து பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் இரதங்களோடும் குதிரை வீரரோடும் அவர்கள் பிறகாலே சமுத்திரத்தின் நடுவே பிரவேசித்தார்கள். கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் கர்த்தர் அக்கினியும் மேகவுமான ஸ்தம்பத்திலிருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்து அவர்களுடைய இரதங்களிலிருந்து உருளைகள் கழலவும் அவர்கள் தங்கள் இரதங்களை வருத்தத்தோடே நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலரை விட்டு ஓடிப்போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி, ஜலம் எகிப்தியர் மேலும் அவர்களுடைய இரதங்கள் மேலும் அவர்களுடைய குதிரை வீரர் மேலும் திரும்பும்படிக்கு உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டு என்றார். அப்படியே மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். விடியற் காலத்தில் சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்தது. எகிப்தியர் அதற்கு எதிராக ஓடும்போது கர்த்தர் அவர்களை கடலின் நடுவே கவிழ்த்து போட்டார். ஜலம் திரும்பி வந்து இரதங்களையும் குதிரை வீரரையும் அவர்கள் பின்னாக சமுத்திரத்தில் பிரவேசித்திருந்த பார்வோனுடைய இராணுவம் அனைத்தையும் மூடிக்கொண்டது. அவர்களில் ஒருவனாகிலும் தப்பவில்லை. இஸ்ரவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையின் வழியாய் நடந்து போனார்கள். அவர்கள் வலது புறத்திலும் அவர்கள் இடது புறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. இவ்விதமாய் கர்த்தர் அந்நாளிலே இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து இரட்சித்தார். கடற்கரையிலே எகிப்தியர் செத்து கிடக்கிறதை இஸ்ரவேலர் கண்டார்கள். கர்த்தர் எகிப்தியரில் செய்த அந்த மகத்தான கிரியையை இஸ்ரவேலர் கண்டார்கள். அப்பொழுது ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்திலும் அவருடைய ஊழியக்காரனாகிய மோசேயிடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. The second reading is taken from the book of Titus, chapter 3, verses beginning from 3 to 8. Titus, chapter 3, from 3 to 8. At one time we too were foolish, disobedient, deceived, and enslaved by all kinds of passions and pleasures. We lived in malice and envy, being hated and hating one another. But when the kindness and love of God our Savior appeared, He saved us, not because of righteous things we had done, but because of His mercy. He saved us through the washing of rebirth and renewal by the Holy Spirit, whom He poured out on us generously through Jesus Christ our Savior, so that, having been justified by His grace, we might become heirs, having the hope of eternal life. This is a trustworthy saying, and I want you to stress these things, so that those who have trusted in God may be careful to devote themselves to doing what is good. These things are excellent and profitable for everyone. Here ends the reading.
வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட மூன்றாம் வேத பாடம் பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 8 முடிய. யோவான் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 8 முடிய. யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கதேமு எனப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் ராக்காலத்திலே இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றார். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு நிக்கதேமு, ஒரு மனுஷன் முதிர்வயதாய் இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்கக்கூடுமோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறதென்றும் இன்ன இடத்திற்கு போகிறதென்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறக்கிறவனெவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 3ஆம் வேத பாடம் வாசித்தாயிற்று. கன்வென்ஷன் கீதங்களிலே ஜீவனுள்ள தேவனே என்கின்ற பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். Vive
எங்களுக்கு நீர் சிறப்பாக கொடுத்திருக்கின்ற வேத வசனங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவராலே கொடுக்கப்பட்ட அந்த வசனங்களை எங்களுடைய சொந்த ஞானத்தால் புரிந்து கொள்ள முடியாத நிலையில் உமது உதவியை நாடி வருகிறோம். நீர் எங்களோடு பேசும், எங்கள் மத்தியிலே அசைவாடும். வசனங்களை படித்து தியானித்து கேட்கிறவர்களாக மட்டுமின்றி வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தாரும். இயேசு ரட்சகர் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலே தென்னிந்திய திருச்சபை நாம் தியானிப்பதற்காக கொடுத்திருக்கின்ற தலைப்பு திருமுழுக்கு என்னும் திரு அருள் சாதனம், சாக்ரமெண்ட் ஆஃப் பேப்டிசம். திருமுழுக்கு அல்லது ஞானஸ்நானம் என்கின்றது நாம் பயன்படுத்தி வருகின்ற திருச்சபைகளிலே குழந்தைகளுக்கும் பெரியோர்களுக்கும் கொடுக்கப்படுகின்ற ஒரு சாக்கிரமெண்டாக அதை நாம் கருதுகின்றோம். அடுத்த வாரத்திலே திருவிருந்து என்கின்ற சாக்கிரமெண்டை நாம் தியானிக்க இருக்கின்றோம். இந்த வாரம் திருமுழுக்கு அல்லது ஞானஸ்நானம், இதனை குறித்து சில கருத்துக்களை நாம் தெரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். ரோமன் கத்தோலிக்க சபையிலே 7 சாக்கிரமெண்டுகளை அவர்கள் அனுசரிக்கிறார்கள். சீர்திருத்த சபைகளிலே 2 சாக்கிரமெண்டுகளை தியானிக்கிறார்கள், அதனை கடைபிடிக்கின்றார்கள். ஒன்று ஞானஸ்நானம், இன்னொன்று திருவிருந்து. ஏன் இந்த 2 மட்டும் சீர்திருத்த சபைகள் கடைபிடிக்கின்றன என்றால், 2மே நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கட்டளையாக கொடுத்த சாக்கிரமெண்டுகளாக இருக்கின்றன. மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 28வது அதிகாரம் 19வது வசனம். St. Matthew chapter 28 verse 19. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளின் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து என்கின்ற கட்டளையை இயேசுநாதர் கொடுக்கின்றார். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 22வது அதிகாரம் 19வது வசனம். Saint Luke chapter 22 verse 19. பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். Do this in remembrance of me. இதுவும் ஞானஸ்நானம் அனைவருக்கும் நீங்கள் கொடுக்க வேண்டும் என்கின்ற இந்த 2 கட்டளைகளையும் இயேசுநாதர் தம்முடைய சீடர்களுக்கு சொல்லியிருக்கின்றார். அதனுடைய அடிப்படையிலே தான் தீர்த்திருத்த சபைகள் 2 சாக்கிரமெண்டுகளை நாம் அனுசரித்து வருகின்றோம். சாக்கிரமெண்டு என்றால் என்ன? திரு அருள் சாதனம் என்று நல்ல தமிழிலே நாம் மொழிபெயர்க்கலாம். இந்த திரு அருள் சாதனம் என்கின்றது outward sign for inward grace, உள்ளான அருளுக்கு வெளிப்படையான அடையாளம். கிருபையை ஆன்மாவுக்கு சுமந்து செல்லுகின்ற வாகனங்கள், கிருபையின் சாதனங்கள். Sacraments are means of grace. சாக்கிரமெண்டுகள் கிருபையின் சாதனங்களாக இருக்கின்றன, கிருபையை ஆன்மாவுக்கு சுமந்து செல்கின்ற வாகனங்களாக இருக்கின்றன. உள்ளான அருளுக்கு வெளிப்படையான அடையாளங்களாகவும் இவைகள் அமைகின்றன. ஆக ஞானஸ்நானத்தின் மூலமும் திருவிருந்தின் மூலமும் கடவுளுடைய அருளை நாம் பெறுகின்றோம் என்கின்றது இதன் மூலமாக நமக்கு தெரிய
தெரிய வருகின்றது. இந்த ஞானஸ்நானம் நமக்கு என்னவெல்லாம் செய்கின்றது என்கிறதை நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதிகளின் அடிப்படையில் இருந்து தெரிந்து கொள்ள முயற்சி செய்வோம். முதலாவது, ஞானஸ்நானம் நமக்கு ஒரு புது அடையாளத்தை கொடுக்கின்றது. Baptism gives us a new identity. கிறிஸ்துவின் கட்டளையின்படி நாம் அனைவரும் ஞானஸ்நானம் பெற்றிருக்கின்றோம். ஒருவேளை குழந்தைகளாக இருக்கும்போது நாம் பெற்றிருக்கலாம், ஒரு சிலர் பெரியவர்களான பிறகு ஞானஸ்நானம் பெற்றிருக்கலாம். இந்த இரண்டுமே தென்னிந்திய திருச்சபை அங்கீகரிக்கின்றது. இந்த ஞானஸ்நானத்தின் போது என்ன நடக்கிறது என்கிறதை நாம் உணர வேண்டும். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலே நாம் இப்படியாக வாசிக்கின்றோம். Galatians chapter 3 verse 27. உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே. As many of you as have been baptized into Christ have put on Christ. ஞானஸ்நானம் பெற்றவர்கள் அத்தனை பேர்களும் கிறிஸ்துவை நீங்கள் தரித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆக ஞானஸ்நானத்திலே முதலாவது நாம் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டிருக்கின்றோம். அடுத்து இந்த ஞானஸ்நானத்திலே இயேசுநாதருடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல் இவற்றிலே நாம் பங்கெடுத்து இருக்கின்றோம். ரோமர் 6ஆம் அதிகாரத்திலே பவுல் இதனை தெளிவாக நமக்கு எடுத்து சொல்லுகின்றார். ரோமன்ஸ் chapter 6 verses 3 and 4. ரோமர் 6:3 கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருக்கின்றோம். எட்டாவது வசனம், ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகின்றோம். இயேசுநாதருடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல் இவைகளிலே பங்கெடுக்கின்ற ஒரு நிகழ்வாகவும் இந்த ஞானஸ்நானம் நமக்கு இருக்கின்றது. ஞானஸ்நானத்திலே ஒருவர் நீருக்குள் மூழ்கி எழுகின்ற பொழுது கிறிஸ்துவனுடைய அடக்கத்தினாலே, மரணத்தினாலே அதற்குள் அடக்கம் பண்ணப்பட்டு அங்கிருந்து எழும்புகின்ற பொழுது புதிய உயிர் பெற்று எழுகின்ற மக்களாக இருக்கின்றோம் என்கின்ற அர்த்தத்திலே இந்த ஞானஸ்நானம் அமைந்திருக்கின்றது. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே, 1 Corinthians chapter 12 verse 13, நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினால் ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு என்று எழுதப்பட்டிருக்கின்றது. In baptism we are all baptized into one body, the body of Christ. ஞானஸ்நானத்தினுள்ளாக நாம் ஒரே சரீரத்திற்குள்ளாக இணைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆக ஞானஸ்நானத்திலே ஒரு புது அடையாளம் நமக்கு கிடைக்கின்றது. என்ன அடையாளம் என்றால், நாம் இயேசுநாதரை தரித்துக் கொண்டிருக்கின்றோம். இயேசுநாதருடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல் இவற்றிலே நாம் பங்கெடுக்கின்றோம். கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையிலே நாம் ஒன்றாக இணைக்கப்படுகின்றோம். இந்த
மூன்று காரியங்கள் நமக்கு ஒரு புதிய அடையாளத்தை நமக்கு தருகின்றன. ஆராதனைகளிலே ஞானஸ்நானம் கொடுக்கின்ற பொழுது குருவானவர் குழந்தையை கையில் வாங்கி கொண்டு அதற்கு பெயரிட்டபடியாக சொல்கிறார், உனக்கு இந்த பெயரை நான் சூட்டுகின்றேன், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் பெயராக உனக்கு ஞானஸ்நானம் கொடுக்கின்றேன், இந்த பிள்ளையை கிறிஸ்துவின் மந்தையாகிய சபையில் சேர்த்து கொண்டு இவன் மேல் சிலுவை அடையாளத்தை வரைகிறோம் என்று சொல்லி சிலுவை முத்திரையிட்டு கிறிஸ்துவின் மந்தையாகிய சபையிலே சேர்த்துக் கொள்கிறோம் என்கிற கருத்தும் இதிலே இருக்கின்றது. ஆக இந்த அடையாளம் ஒன்று, அவருடைய வாழ்க்கையிலே நாம் இணைகின்றோம், கிறிஸ்துவை தரித்தவர்களாக அவருடைய மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதலிலே இணைத்துக் கொள்கின்றோம். இரண்டாவது, அவருடைய சரீரமாகிய சபையிலே நாம் இணைக்கப்படுகின்றோம். இந்த இரண்டுமே நமக்கு புதிய அடையாளங்களாக இருக்கின்றன. இரண்டாவது, ஞானஸ்நானம் ஒரு புது பிறப்பை நமக்கு கொடுக்கின்றது. Baptism gives us a new birth. வாசிக்க கேட்ட யோவான் நற்செய்தி நூல் 3ஆம் அதிகாரத்திலே நிக்கோதேமுவும் இயேசுவும் அவருடைய உரையாடலும் கலந்த நிகழ்வை நாம் படித்தோம். இந்த நிக்கோதேமு என்கின்ற ஒரு 3ஆம் அதிகாரம், யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு எனப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் ராக்காலத்திலே இயேசுவிடத்திலே வந்து, ரபி, நீ தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீ செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்று சொல்கிறார். இந்த நிக்கோதேமு என்பவன் யார் என்றால், அவன் ஒரு செல்வந்தனாக, ஒரு பணக்காரனாக இருக்கின்றான். He was a rich man. இது எப்படியே நமக்கு தெரிகிறது என்றால், யோவான் 19ஆம் அதிகாரம் 39வது வசனம், John 19:39. ஆரம்பத்தில் ஒரு ராத்திரியில் இயேசுவினிடத்தில் வந்திருந்த நிக்கோதேமு என்பவன் வெள்ளை போலமும் கரிய போலமும் ஏறக்குறைய 100 ராத்தல் கொண்டு வந்தான் என்று எழுதப்பட்டிருக்கின்றது. He brought a mixture of myrrh and aloes, 100 pounds, அதாவது 30 கிலோகிராம் வெள்ளை போலமும் சந்தனத்தூளும். இயேசுநாதர் இறந்தவுடனேயே அவரை அடக்கம் செய்வதற்காக இவ்வளவு விலை உயர்ந்த பொருட்களை அவன் கொண்டு வருகின்றான், வாசனை திரவியங்கள். ஒரு ஏழையாக இருந்தால் இவ்வளவு விலை உயர்ந்த பொருட்களை கொண்டு வர முடியாது. ஆகவே அவன் ஒரு மிகுந்த செல்வந்தனாக இருந்திருக்கின்றான். He was not only a rich man, but he was a religious man also. இரண்டாவது, அவன் ஒரு பரிசேயன். நிக்கோதேமு எனப்பட்ட பரிசேயன் பக்தி வைராக்கியம் மிகுந்தவனாக, பணக்காரன் மட்டுமல்ல, பக்தி வைராக்கியம் கொண்டவனாக இருந்தான். இந்த பரிசேயர் என்கிறவர்கள் பக்தி வைராக்கியம் நிரம்பியவர்களாக இருந்தார்கள். இயேசுநாதர் வாழ்ந்த காலத்திலே ஏறத்தாழ ஒரு 6000 பரிசேயர்கள் அப்பொழுது இருந்தார்களாம். முதல் 5 வேத புத்தகங்களிலே முதல் 5 நூல்கள் டோரா என்று அழைக்கப்படுகின்றன. சட்ட நூல்கள் ஆதியாகமும், யாத்திராகமும், லேவியராகவும், எண்ணாகமும், உபாகமும் என்று சொல்லி இந்த 5 புத்தகங்களிலே அடங்கி இருக்கின்ற சட்ட திட்டங்களை மிகவும் நுணுக்கமான சிறிய சிறிய சட்டங்களாக இருந்தாலும் கூட அவைகளை கூட அவர்கள் ஒன்றுவிடாமல் கடைபிடித்து வந்தவர்கள். இந்த பரிசேயர்கள் they were called as separated ones, பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். ஆகவே தான் அவர்கள் பரிசேயர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். இப்பொழுது ஒரு துறவரத்தை மேற்கொண்டு அதிலே தங்களை முழுவதுமாக ஈடுபடுத்திக் கொள்கின்றவர்கள் போல அக்காலத்திலே இந்த பரிசேயர்கள் இருந்தார்கள். 3 சாட்சிகளுக்கு முன்பாக அவர்கள், நான் என்னுடைய வாழ்நாள் எல்லாம் வேதத்திலே
சொல்லப்பட்டிருக்கின்ற மிகவும் சிறிய சிறிய சட்ட திட்டங்களை எல்லாம் கடைப்பிடித்து வாழ்வேன் என்று சொல்லி அவர்கள் ஒரு வாக்குறுதியை எடுத்துக்கொள்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு பரிசேயனாக நியாயப்பிரமாணங்களிலே மிகுந்த நாட்டம் கொண்டவனாக அதை கடைப்பிடிக்கின்றதிலே தன்னுடைய வாழ்க்கையை செலவழித்து வந்தவனாக இருந்திருக்கின்றான். ஒரு பணக்காரன், அடுத்து அவன் ஒரு பரிசேயன், பக்தி வைராக்கியம் கொண்டவன். மூன்றாவது, அவனை குறித்து யூதருக்குள்ளே அதிகாரியான ஒருவன். He was a respectable man. He was a ruler. இந்த அதிகாரி என்ற சொற்றொடர் சனகரின் சங்கத்திலே இவன் ஒரு அங்கத்தினராக இருந்திருக்கலாம். 70 பேர்கள் இருந்தார்கள். பிளஸ் ஹை பிரீஸ்ட், பிரதான ஆசாரிய தலைவர் ஆகிய 71 மெம்பர்கள் பிரதான ஆசாரியம் சேர்த்து இந்த சனகரின் சங்கம் உலகிலே இருக்கக்கூடிய யூதர்கள் அனைவருக்குமே ஒரு உச்ச நீதிமன்றமாக, சுப்ரீம் கோர்ட் ஆஃப் ஜூவிஷ் கம்யூனிட்டி, யூத சமுதாயத்துக்கு இது ஒரு உச்ச நீதிமன்றமாக இருந்தது. இவர்கள் கல்லெறிந்து கொலை செய்தல் மற்றும் பொய்யான தேவதூஷணம் சொல்கின்ற தீர்க்கதரிசிகளை எல்லாம் அவர்கள் கண்டெடுத்து அவர்களுக்கு தண்டனை வழங்கி அவர்களை கல்லெறிந்து கொலை செய்கின்ற அளவுக்கு மரண தண்டனை விதிக்கக்கூடிய நிலையிலே இந்த சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்த சனகரின் சங்கம் என்கின்ற ஒரு நீதிமன்றம் அவர்களுக்கு இருந்தது. அதிலே ஒரு அங்கத்தினராக அவர் இருந்திருக்கின்றார். இவர் ராக்காலத்திலே ஒருவேளை ஏன் பகலிலே வரவில்லை, ஏன் இரவிலே வந்தார் என்றால், ஒருவேளை அச்சம் அவருக்கு அதிகமாக இருந்திருக்கலாம், பிறர் பார்ப்பார்கள் என்று சொல்லி. அடுத்தது, எப்பொழுதுமே இயேசுநாதரை சுற்றி ஜனங்கள் இருந்தார்கள். அவர் தனிமையிலே அவரை காண வேண்டும் என்றால் அவரை இரவிலே தான் சந்திக்க வேண்டும். அதற்காக அவர் அந்த நிலையிலே இரவிலே அவர் வந்து இயேசுநாதரை காண்கின்றார். இயேசுநாதரிடத்திலே மிகுந்த மதிப்பும் மரியாதையும் கொண்டவராக இருந்தார். அவர் வந்து என்ன சொல்கிறார்? நிக்கதேமு அவன் ராக்காலத்திலே இயேசுவிடத்திலே வந்து, ரபி, நீ தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீ செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றார். ரபி என்று அவரை கூப்பிடுகின்றார். போதகர், தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று சொல்கிறார். மற்றும் அற்புதங்களை செய்கிறவர் என்று சொல்லி அவரை ஏற்றுக்கொள்கின்றார். He calls him Rabbi. A person who is highly respected in the society was called Rabbi. இரண்டாவதாக, தேவனிடத்திலிருந்து வந்த போதகர், a teacher from God. மூன்றாவது, அற்புதங்களை செய்கிறவர், a person who does miracles. ஏனென்றால் 2ஆம் அதிகாரத்திலே அவர் தண்ணீரை திராட்சரசமாக்கின அந்த நிகழ்வை இவர் பார்த்திருக்கின்றார் நிக்கதேமு. 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே பஸ்கா பண்டிகையிலே அவர் எருசலேமில் இருக்கையில் அவர் செய்த அற்புதங்களை அநேகர் கண்டு அவருடைய நாமத்தில் விசுவாசம் வைத்தார்கள் என்று பார்க்கின்றோம். ஒருவேளை இந்த அற்புதங்களை எல்லாம் கண்டு அவரை நாடி வந்திருக்கின்றார். இந்த நிக்கோதேமு அவருடைய ஒருவேளை அவருக்கு சந்தேகங்கள் மனதிலே எழுந்திருக்கலாம். அந்த சந்தேகங்களை நிவர்த்தி செய்வதற்காக இயேசுநாதரிடத்திலே அவர் வந்திருக்கலாம். அவர் வந்து என்ன சொல்கிறார்? ரபி, நீ தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவனிராவிட்டால் நீ செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றார். இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். இவன் இயேசுநாதரிடத்தில் ஒரு கேள்வியும் கேட்கவில்லை,
அவர் சொல்லுகின்றார், பதில் போல இதனை சொல்லுகின்றார், யூ மஸ்ட் பி born again. நீ மறுபடியும் பிறக்க வேண்டும், இல்லாவிட்டால் கடவுளுடைய அரசை நீ பார்க்க மாட்டாய். ஸோ இந்த மறுபிறப்பு அல்லது புதிய பிறப்பு என்ன என்கிறதை அடுத்து வருகின்ற வசனங்களிலே நாம் பார்க்கின்றோம். ஒரு மனிதன் முதலாவதாக பிறக்கின்றான். தன்னுடைய தாயின் வயிற்றிலிருந்து அவன் வெளி உலகிற்கு வருகின்றான். அப்படி வருகின்ற பொழுது அவனுக்குள்ளே நிறைய பாவங்கள் இருக்கிறதை நாம் உணர்கின்றோம். ரோமர் 3ஆம் அதிகாரத்திலே பவுல் இதனை அதிகமாக நிருபத்திலே அவர்களுக்கு எழுதுகின்றதை பார்க்கின்றோம். ஒருவன் பிறந்ததிலிருந்து அவனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? பாவம் நிறைந்த ஒன்றாக இருக்கின்றது. அந்த பாவம் நிறைந்த மனிதனாக முதற் பிறப்பிலே அவன் பிறக்கின்றான். ரோமர் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நான் வாசிக்கின்றேன். அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை. எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டுப் போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி, தங்கள் நாவுகளால் வஞ்சனை செய்கிறார்கள். அவருடைய உதடுகளின் கீழே பாம்பின் விஷம் இருக்கிறது. அவர்கள் வாய் சபிப்பினாலும் கசப்பினாலும் நிறைந்திருக்கிறது. அவர்கள் காலில் ரத்தம் திருந்தருக்கு தீவிரிக்கிறது. நாசமும் நிர்பந்தமும் அவர்கள் வழிகளில் இருக்கிறது. சமாதான வழியை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். அவர்கள் கண்களுக்கு முன்பாக தெய்வ பயமில்லை என்று எழுதியிருக்கிறதே. 23ஆம் வசனம், எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி. ஆக எல்லாரும் பாவிகளாக பிறந்து வளர்ந்து வாழ்ந்து வருகிறார்கள். ஆகவே இவற்றிலிருந்து விடுபட்டு புது வாழ்க்கை அவர்கள் பெற வேண்டும். ஆகவே மறுபிறப்பு என்கின்றது, புது பிறப்பு என்கின்றது. இந்த பாவ வாழ்வை விடுத்து புது பிறப்பு அடைகின்றது தான் இதற்கு ஒரு வழியாக இருக்கிறது என்கிறதிலே இயேசுநாதர் நிக்கோதேமுக்கு சொல்லுகிறார், நீ மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று சொல்லி. இந்த பாவ நிலையிலிருந்து விடுதலை பெற நினைவு, சொல், செயல், உணர்வுகள், வாழ்க்கை எல்லாம் மாற்றம் பெறணும். அந்த மாற்றம் தான் இந்த புது பிறப்பாக இருக்கின்றது. ஆக மாம்சத்திலே முதலாவதாக பிறக்கின்றோம், பின்பு ஆவியினாலே இரண்டாவது முறையாக பிறக்கின்றோம். அதுதான் புது பிறப்பாக இருக்கின்றது. இயேசுநாதர் சொல்கிறார், மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். அதற்கு முந்திய வசனத்திலே, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். ஆக முதல் பிறப்பிலே பாவம் நிறைந்தவராக பிறக்கின்றார்கள். அதிலிருந்து விடுபட்டு ஒரு புதிய பிறப்பை அவர்கள் பெற்று ஆவிக்குரிய பிள்ளைகளாக வாழவே அந்த இரண்டாவது பிறப்பு இருக்கின்றது. ஆக முதல் பிறப்பு மாம்சத்தின் பிறப்பு, that is born of water. இரண்டாவது பிறப்பு ஆவியின் பிறப்பு, born of the spirit. இந்த ஆவியின் பிறப்பு தான் ஞானஸ்நானம். இதுதான் மறுபிறப்பாக இருக்கின்றது. இரண்டாவது வேத பாடத்தை நாம் வாசிக்க கேட்டோம் அல்லவா? தீத்து 3ஆவது அதிகாரம் 5ஆம் வசனம், டைட்டஸ் சாப்டர் 3 verse 5. மறு ஜென்ம முழுக்கு, வாட்டர் ஆஃப் ரீபர்த், பரிசுத்த ஆவியின் புதிதாக்குதல், ரினிவல் பை த ஹோலி ஸ்பிரிட். இந்த மறு ஜென்ம முழுக்கு என்கின்றது தான் ஒரு புது பிறப்பாக இருக்கின்றது. பழைய பாவ வாழ்க்கையை விடுத்து புதிய பரிசுத்த வாழ்க்கை வாழ ஞானஸ்நானம் வழிவகுக்கின்றது. இதற்கு ஒரு நல்ல ஓமையை, உதாரணத்தை இயேசுநாதர் நிக்கோதேமுக்கு சொல்கிறார். யோவான் 3:8, காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இந்த இடத்திலிருந்து வருகிறது என்றும் இந்த இடத்துக்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார். காற்று வீசுகிறது, மரம் ஆடுகின்றது,
சத்தம் கேட்கின்றது, ஆனால் காற்றை நாம் பார்க்க முடியாது. அதுபோல ஆவியினால் பிறந்தவன், மறுபடி பிறந்தவன், அவனுடைய வாழ்க்கையும் ஆவியினாலே கட்டுப்படுத்தப்படுகின்றது. A person who is born again is controlled by the Holy Spirit. புது பிறப்பு, மறுபிறப்பு ஆனவன். A person who is born again, மறுபடி பிறந்தவன், அவனுடைய வாழ்விலே நிச்சயமாக ஆவியானவர் தான் செயல்பட முடியும். இந்த மறுபிறப்பினுடைய அடையாளம் தான் வாழ்க்கையிலே மாற்றமாக இருக்கின்றது. ஒருவேளை பாவியாக இருக்கின்றவன் பரிசுத்தனாக, கோபம் நிறைந்தவன் பொறுமை உள்ளவனாக, பெருமையாக இருக்கிறவன் தாழ்மை உள்ளவனாக, பேராசையோடு இருக்கின்றவன் தாராள குணம் உள்ளவனாக, வெறுப்போடு வாழ்கிறவன் அன்புள்ளவனாக, முரட்டு குணமுள்ள ஒருவன் சாந்த குணம் உள்ளவனாக, துரோக செயலுக்கு ஆளாக இருக்கிறவன் நம்பிக்கைக்கு பாத்திரவனாக வாழ்கின்ற வாழ்க்கை தான் மறுபிறப்பினுடைய விளைவுகளாக இருக்கின்றன. இந்த மறுபிறப்பினுடைய வாழ்க்கை தான் ஞானஸ்நானத்திலே நிறைவேறுகிறது. ஆனால் அந்த மாற்றத்தை தருகிறவர் கடவுள், பரிசுத்த ஆவியானவர் தான். ஆக ஞானஸ்நானம் ஒரு புதிய அடையாளத்தை நமக்கு தருகின்றது, ஒரு புது பிறப்பையும் நமக்கு தருகின்றது. மூன்றாவதாக, பேப்டிசம் லீட்ஸ் டு a new life. புது வாழ்க்கைக்கு வழிகாட்டுகின்ற நிலையிலே ஞானஸ்நானம் நம்மை வழிநடத்துகின்றது. நாம் பழைய ஏற்பாட்டு பாடத்தை வாசிக்க கேட்கும். யாத்திராகமம் 14வது அதிகாரம் 15 31 வரை. இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து மோசேயின் மூலமாக கடவுள் அவர்களுக்கு விடுதலை கொடுத்து அங்கிருந்து புறப்பட்டு வருகின்றார்கள். ஒரு 25 நாட்கள் கழித்து செங்கடல் இடத்திலே அவர்கள் வருகின்றார்கள். 400 ஆண்டுகள் அடிமை வாழ்க்கை வாழ்ந்தவர்கள், கஷ்டத்திலே நிலைத்திருந்தவர்கள், வேதனையை அடைந்தவர்கள், இவற்றையெல்லாம் கடவுள் கண்டு அவர்களை மீட்டுக் கொண்டு வருகின்றார். மீட்டுக் கொண்டு வந்த நிலையிலே அவர்களுக்கு முன்னாலே செங்கடல் இருக்கின்றது. அவர்களுக்கு பின்னாலே பார்வோனும் அவருடைய சேனைகளும் துரத்தி கொண்டு வருகின்றார்கள். ஒருவேளை இவர்கள் பயப்படுகின்றார்கள், மீண்டும் பழைய வாழ்க்கை எங்களுக்கு வந்துவிடுமோ என்று சொல்லி. ஆனால் அங்கே மிகப்பெரிய அற்புதம் ஒன்று நடக்கின்றது. செங்கடல் பிளந்து இவர்களுக்கு வெட்டாந்தரை வழி காட்டுகின்றது. யாத்திராகமம் 14, 21, 22 வசனங்களை நாம் படித்து பார்த்தால், மோசே தன்னுடைய கோலை அந்த செங்கடல் மேலே நீட்டுகின்றார். இருபுறமும் மதில் போல தண்ணீர் நிற்கின்றது, நடுவிலே வழிவிட்டது. அவர்கள் தரையிலே நடந்து கொண்டு போகின்றார்கள். ஒரு புதிய வாழ்க்கைக்கு அவருடைய பயணம் தொடங்குகின்றது. பவுல் இந்த செங்கடல் நிகழ்வை எழுதுகின்ற பொழுது 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களிலே, நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாய் இருந்தார்கள், எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள், எல்லாரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கின்றது. செங்கடலை இஸ்ரவேல் மக்கள் கடந்த நிகழ்வை பவுலடியார் ஞானஸ்நானத்துக்கு ஒப்பிட்டு எழுதுகின்றார். ரெட் சி கிராசிங் according to Saint Paul is like baptism leading to a new life. மோசமான கஷ்டமான அடிமைத்தன வாழ்விலிருந்து விடுதலை பெற்று பாலும் தேனும் ஓடுகின்ற ஒரு செழிப்பான வாழ்க்கைக்கு நடத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக பவுல் இதனை காண்கின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆக ஒரு புது வாழ்க்கைக்கு வழிபோடுகின்றதாக இந்த செங்கடல் கடக்கின்ற நிகழ்வு நமக்கு சுட்டி காட்டுகின்றது. ஆகவே ஞானஸ்நானம் என்கின்றது
ஒரு புதிய அடையாளத்தை நமக்கு தருகின்றது. ஒரு புதிய படைப்பை, புது பிறப்பை, மறுபிறப்பை நமக்கு தருகின்றது. ஒரு புதிய வாழ்க்கைக்கு நம்மை நடத்துகின்றது. Baptism gives us a new identity. Baptism gives a new birth. Baptism leads us to a new life. இந்த அர்த்தங்களை தெரிந்து கொண்டு நாம் கடவுளுக்கு மகிமையாக வாழ்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தேவன் தொடர்ந்து நம்மை வழி நடத்துவாராக. நாம் யாவரும் சேர்ந்து ஜெப புத்தகத்திலே 88வது பக்கத்தில் இருக்கின்ற அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை பக்தி வினயத்தோடு அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியால் திருப்பத்து பிறந்தார். பொந்தி பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோர்க்கு எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது வாசலை பெற்றிருக்கிறார். அவிடத்திற்கு உயிருள்ளோரை மரித்தோரை நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனம் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். மன்றாட்டு ஜெபங்களை நாம் ஏறெடுப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கின்ற நல்ல ஆண்டவரே, எல்லாருக்காக வேண்டிக் கொள்ள நம்முடைய பாதத்தை நாங்கள் நாடி வருகின்றோம். எங்களுடைய பெற்றோர்கள், பெரியோர்கள், மூத்தவர்கள், முதியோர்கள் எல்லோருக்காக ஜெபிக்கின்றோம். அவர்களை கனப்படுத்த வேண்டியது எங்களுடைய கடமை. அந்த கடமையிலே நாங்கள் தவறி விடாமல் இருக்க நீர் கிருபை செய்து எங்களை வழிநடத்தி ஜெபிக்கின்றோம். குடும்பங்களின் நல்வாழ்வுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். கணவன் மனைவியிடையே சிறப்பான ஒரு புரிந்து கொள்ளுதல் அமைவதற்காக ஜெபிக்கின்றோம். ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாத பட்சத்திலே குடும்பங்களிலே குழப்பங்கள், பிரச்சனைகள் வந்து சமாதானம் அற்றுப்போகின்ற நிலைமை உருவாகுகின்றது. பிரச்சனைகள் என்று வருகின்ற பொழுது கணவன் மனைவி இருவருமே உமது சமூகத்திலே அமர்ந்து மனம் விட்டு பேசி ஒருவரை ஒருவர் மன்னித்து ஏற்றுக்கொண்டு இருவரும் சேர்ந்து தங்களை ஒப்பு கொடுத்து வாழ கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கின்றோம். குழந்தைகளுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். படிக்கின்ற மாணவ மணிகளுக்காக நாம் ஜெபிக்கின்றோம். படிப்பு முடித்து வேலை தேடுகின்றவர்கள், வேலையிலிருந்து ஓய்வு பெற்றவர்கள், வேலை செய்கிறவர்கள் எல்லோருக்காக நாம் ஜெபிக்கின்றோம். திருமணத்திற்காக காத்திருக்கின்ற பிள்ளைகளுக்காக, பெற்றோர்கள் எடுக்கின்ற முயற்சிகளுக்காக ஜெபிக்கின்றோம். திருமணமாகி குழந்தை வாக்கியம் இல்லாமல் இருக்கின்ற தம்பதியருக்காக ஜெபிக்கின்றோம். கர்ப்பத்தின் கனி கர்த்தர் தருகின்ற ஆசீர்வாதம், அதனை நீ தந்து உதவும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். பல காரணங்களின் நிமித்தமாக பிரிந்து வாழுகின்ற தம்பதியர்களை, பிரிந்து வாழுகின்ற சகோதர சகோதரிகளை, பிரிந்து வாழுகின்ற பெற்றோர் பிள்ளைகள் எல்லோரும் நினைத்து ஜெபிக்கின்றோம். குடும்பங்களிலே ஒற்றுமை உணர்வுகளை நீ தந்து அனைவரும் சேர்ந்து வாழ்ந்து உங்களுடைய பிள்ளைகளாக ஜீவிக்க கிருபை தாரும். சுகவீனமாக இருக்கின்ற எல்லோருக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். கொரோனா நோய் கிருமியினால் தாக்கப்பட்டு உலகெங்கிலும் லட்சக்கணக்கான மக்கள் எல்லாவற்றையும் இழந்து பாதிக்கப்பட்டிருக்கின்றதை நினைத்து அவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, உங்களுடைய குணமாக்குகின்ற கரங்கள் அனைவரையும் தொடுபடியாக, தொட்டு சுகம் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். கஷ்டங்களிலிருந்து விடுதலை நீத்தார், சோர்வுகளிலிருந்து அவர்களுக்கு ஆதரவை நீத்தார். நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலே நம்பிக்கை கொடுத்து நீர் வழிநடத்தும்.
இந்த கொடிய வியாதிக்கு மருந்துகள் கண்டுபிடிக்கப்படவும் அதன் மூலமாக அநேக உயிர் சேதங்கள் தவிர்க்கப்படவும் உடைய சமூகத்திலே கெஞ்சி மன்றாடினோம். மழையினாலும் மழை வெள்ளங்களினாலும் அநேகர் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள், அநேகர் உயிரிழந்திருக்கின்றார்கள். இவர்களுக்காக கூட நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். எங்களுடைய நாட்டுக்காக, நாட்டின் தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்களுடைய டயசிஸ்க்காக, பிஷப்புக்காக, போதகர்களுக்காக, குருமார்களுக்காக, மிஷினரிகளுக்காக, உமது ஊழியர்களை செய்து வருகின்ற எல்லோருக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். பிறந்த நாட்களை கண்டவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். திருமண நாட்களை கண்டிருக்கின்ற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். உமது அளவற்ற ஆசீர்வாதம் அனைவருக்கும் கிடைக்கத்தக்கதாக கொண்டாடுகிறோம். இன்னும் யாராருக்கெல்லாம் வேண்டியப்பட கடமைப்பட்டிருக்கிறோமோ அனைத்து மக்களுக்காக ஜெபிக்கின்றோம். எல்லோருக்கும் இந்த நாளின் ஆசை நிறைவாகத்தாக இயேசு ரட்சகர் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை யாவும் சேர்ந்து ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றைக்குள்ள அப்பத்தை நீர் எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவருக்கு நான் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையினை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் சகல நாட்களிலும் நிலைத்திருப்பதாக. முடிவாக பாமாலையிலே 276வது பாடல் சுத்த ஆவி எண்ணல் தங்கும் என்கின்ற பாடலை சேர்ந்து பாடுவோம். பாமாலை 276.
காரியங்களை நாங்கள் தெரிந்து கொள்ள நீர் கிருபை செய்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஞானஸ்நானம் கிருபைக்கு அடையாளமாக இருக்கிறது. அந்த ஞானஸ்நானத்தின் மூலமாக கர்த்தருடைய கிருபைகளை நாங்கள் பெற்றுக்கொள்கின்றோம். ஞானஸ்நானம் ஒரு புதிய அடையாளத்தை எங்களுக்கு தருகின்றது. ஞானஸ்நானம் மறுபிறப்பை எங்களுக்கு தருகின்றது. ஞானஸ்நானம் புதிய வாழ்வுக்கு எங்களை வழிநடத்துகின்றது. நாங்கள் அனைவருமே ஞானஸ்நானம் பெற்றிருக்கின்றோம். கடவுளுடைய கிருபைகளை அதிகமாக பெற்று அவருக்கு சாட்சியாக வாழ எங்களுக்கு உதவி செய்ய ஜெபிக்கின்றோம். தொடர்ந்து எங்களை வழிநடத்தும் இயேசு ரட்சகர் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உங்கள் ஆவியோடும் இருப்பாராக. சமாதானத்துடன் போக கடவுள். கர்த்தருடைய நாமத்தினால்